ஒரு நாளாந்தர பேச்சாளர் கூட இந்த பேச்சை பேசுவதற்கு கூச்சப்படுவாங்க. ஆபாச பேச்சாளர், அடல்ட்ஸ் ஒன்லி பேச்சாளரை நீங்க அமைச்சரா வச்சிருக்க கூடாதுன்றதுதான் எங்களுடைய வாதமே. இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டமே அதுக்கு தான். அடல்ட்ஸ் ஒன்லி பேச்சாளர் தான் பொன்முடி. அந்த அடல்ட்ஸ் ஒன்லி பேச்சாளரை போய் அமைச்சரா வச்சிருந்தீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் மன்னிப்பாங்களா ஸ்டாலினை? மன்னிப்பாங்களா ஸ்டாலினை? அவர் மன்னிப்பு கேட்டாரோன்னு நாங்க விட்டுறணுமா? அதே நேரத்தில் நாங்க திருப்பி எங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ அவங்க குடும்பத்து பெண்களை நாங்க பேசி இருந்தா நீங்க விட்டுருப்பீங்களா? இந்நேரம் விட்டுருப்பீங்களா? தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு சமுதாயத்தை சார்ந்த பெண்களை இந்நேரம் ஸ்டாலின் தூக்கி போட்டிருக்க வேண்டும், வெளியேற்றி இருக்க வேண்டும். இந்நேரம் அமைச்சரையில் வைத்திருப்பதே அவருக்கு கேடு என்பதை மட்டும் நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தெருவிலே போட்டிருக்க வேண்டாமா? ஒரு தங்கச்சிக்கே உறுத்திச்சே, உடனே அவனை வெளியேறணும்னு சொல்லி ஒரு தங்கச்சி சொன்னதுக்கு பிறகுதானே உனக்கு அறிவு எட்டுது. அது வரைக்கும் அறிவு எட்டலையே. அவ பேசி வந்துருச்சு டிவியில, அவ பேசி வந்துருச்சு வாட்ஸ்அப்ல. ஆனா உன் தங்கச்சி சொன்னதுக்கு பிறகுதான் ஓ இவன் தப்பு பண்ணியிருக்கான். அது வரைக்கும் நிதானத்திலேயே இல்லை. இதை சொன்னதுக்கு பிறகுதான் நிதானத்தோடு விழிச்சு பார்த்து கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கி அவரை மன்னிப்பு கேட்க சொல்லிட்டாங்களாம். நான் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக ஸ்டாலின் அரசுக்கு தெரிவித்து பொன்முடியை பதவி விலக்கு, பொன்முடியை கைது செய், பொன்முடியை பதவி விலக்கு, அமைச்சர் பதவியிலே இருந்து நீக்கு, கைது செய் என்பதை நான் இந்த நேரத்திலே உறுதியாக தெரிவித்து